In this video, we are going to see the topic multiplexer. So, multiplexer, we will name specify max. Fine. Okay, let's see the definition. It is a combinational circuit that selects binary information from one of many input lines and directs it to single output line. So, many input lines lende edavadhu oru input lines select panni okay output produce பண்றதா multiplexer. Okay, so many input lines to one output lines தான் என்னது multiplexer. Fine. So let's see the diagram of multiplexer. So multiplexer எதில் இருக்கும் அப்படின்னா n:1 okay formula தான் இருக்கும். Fine. And then I0 I1 up to in minus 1 okay are the inputs and y is the output. Okay, so multiplexer என்னன்னா okay it selects binary information from one of many input lines and directs it to single output line. Okay, so many outputs லந்து ஒரே ஒரு single output line வர்றதா என்னது multiplexer. Okay, output line எப்பவுமே okay ஏதாவது ஒரு input line பேஸ் பண்ணி தான் இருக்கும். Okay, fine. So SN இதில் வந்து அடிஷ்னலாக என்ன வரும்னா selection lines வரும். Okay, so selection lines வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் S0 that is Sல ரெப்ரசன்ட் பண்ணுவோம் and it goes like S0 up to Sn minus 1. Fine. So the input output எப்படி produce ஆகும் multiplexerல okay this is nothing but a data selector selection line. Okay, so இது எந்த input selected பண்ணுதோ either I0 okay இல்லை in minus 1 குள்ள எந்த input select ஆகுதோ அந்த input பொறுத்து தான் என்ன ஆகும் output இருக்கும். இப்போ I0 செலக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா I0 பொறுத்து தான் என்ன இருக்கும் அவுட்புட் இருக்கும். இப்போ in-1 இன்புட்டை செலக்ட் ஆகிடுச்சுன்னா in-1 உடைய இன்புட் பொறுத்து தான் என்ன இருக்கும் அவுட்புட் இருக்கும். ஓகே, ஸோ S0 Sn that is S0 Sn Sn-1 is nothing but selection lines or we can say control lines. Okay, I0 I1 that is inputs. Okay, y is nothing but single output. Okay, y is nothing but single output. Okay, so the formula to find the selection line that is 2 power m is equal to n. N is nothing but number of input lines. So input lines பொறுத்து தான் the selection lines வரும். Fine, select lines வரும். M is nothing but number of selection lines. Fine. So the formula to find selection line is 2 power n is equal to 2 power m is equal to n. Okay. Okay, so there are different types in multiplexer, that is max. Okay, 2:1 max, 4:1 max, 8:1, 16:1 max and 32:1 max. Okay, okay, let's see the problems. Example 1, we are going to implement 2:1 max. Okay, so first என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன max கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும், that is 2:1. ஸோ நார்மலாக நம்மளுக்கு தெரியும் மல்டிப்ளெக்சர் என்ன ஃபார்மில் இருக்கும், தட் இஸ் n:1. n:1 கொடுத்துருக்கிறது என்ன 2:1. ஸோ 2:1 போகக்கூட போதில் நம்மளுக்கு n இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ். ஸோ இன்புட் லைன்ஸ் என்னன்னு வந்துட்டு 2ன்னு வந்துட்டு. ஓகே, அப்போ இன்புட் லைன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா இன்புட் வேரியபிள்ஸ் எத்தனை அவுட்புட் வேரியபிள்ஸ் எத்தனை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஃபைன், பட் மல்டிப்ளெக்சரில் நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும், இன்புட் லைன்ஸ் என்னென்னு வேணும். ஓகே, அண்ட் தென் செலெக்ஷன் லைன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு தெரியணும். தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு அவுட்புட்டில் என்ன வரும், நமக்கு வந்து என்ன வரும்னு தெரியும், அவுட்புட்டில் என்ன வரும்னு தெரியும். ஃபைன், ஸோ அதுக்கு முன்னாடி அவுட்புட்டை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இன்புட் லைன் என்ன செலெக்ஷன் லைன் என்னன்னு தெரியும். ஃபைன், இப்போ நான் n is equal to 2 இன்புட் லைன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன செலெக்ஷன் லைன். செலெக்ஷன் லைனுக்கு நம்ம ஃபார்முலா தெரியும், தட் இஸ் 2 power n is to n. அப்போ 2 power m is nothing but number of selection line and n is nothing but number of input lines. இப்போ 2 போடும் போதில் 2 base 2 இருக்குது, பவர் பார்த்தா m இங்கே வந்து ஒன்றுமே இல்லை, 2க்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஸோ அது நம்ம 1ன்னு கன்சிடர் பண்ணலாம். அப்போ m is equal to 1ன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இன்புட் வேரியபிள் ஈக்குவல் டு எனக்கு எத்தனை வருது, இன்புட் வேரியபிள் 2 வருது. ஸோ நான் என்ன எடுத்துக்கிறேன், I0 I1 எடுத்துக்கிறேன். அவுட்புட் வேரியபிள் எப்பவுமே மல்டிப்ளெக்சர் directs to single output line. Okay, so output line output variable equal to y ன்னு எடுத்துக்கிறேன். செலெக்ஷன் லைன் வந்து எனக்கு எத்தனை தான் வருது, ஒரே ஒன்று தான் வருது. அப்புறம் S0 மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இன்புட் வேரியபிள் எத்தனை எடுத்துருக்கிறேன், இங்கே வந்து 2 வந்துருக்கிறனால I0 I1. செலெக்ஷன் லைன் எனக்கு என்ன அப்டைன் ஆகிருக்கு, ஒன்று. அதுக்கு நான் கொடுத்துருக்கிற வேரியபிள் S0. அவுட்புட் வேரியபிள் ஈக்குவல் டு yன்னு எடுத்துட்டேன். ஓகே, இப்போ நம்ம பிளாக் டயக்ராம் வரையப்போம். ஓகே, ஸோ பிளாக் டயக்ராம் எப்படி வரைவேன், 2:1 மேக்ஸ் நமக்கு தெரியும், பிகாஸ் நமக்கு கொடுத்துருக்கிறதுல என்ன கொடுத்துருக்கு 2:1 மேக்ஸ். ஓகே, தட் இஸ் n is equal to 2. ஸோ 2:1 மேக்ஸ் இப்படி தான் நம்ம மல்டிப்ளெக்சர் வரையணும்.
இது வந்து நீட்டாக வர ஃபைன் 2:1 மேக்ஸ் ஓகே இன்புட் வேரியபிள்ஸ் என்ன கொடுத்துருக்கு 2 ஸோ I0 I1 இந்த செலெக்ஷன் லைன் என்ன S0 ஒரே ஒரு செலெக்ஷன் லைன் தான் வருது S0 செலெக்ஷன் லைன் மக்ஸில் கண்டிப்பாக போடணும் இதை மறந்துடாது இன்புட்டையும் அவுட்புட்டையும் போட்டு விட்டுறாத செலெக்ஷன் லைன் கண்டிப்பாக போடணும் செலெக்ஷன் லைன் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு S0 அண்ட் Y is your output ஓகே இப்போ பிளாக் டயக்ராம் வரைஞ்சிட்டோம் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் டேபிள் ஓகே ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னா ஃபங்க்ஷன் டேபிள் ஓகே நான் எனக்கே சொன்னேன் செலெக்ஷன் லைன் எந்த இன்புட்டை செலக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் அவுட்புட் வரும் ஃபைன் இப்போ நம்மளுக்கு எத்தனை செலெக்ஷன் லைன் வந்திருக்கு ஒரே ஒரு செலெக்ஷன் லைன் S0 அப்போ ஒரே ஒரு செலெக்ஷன் லைன் வந்துச்சுன்னா நமக்கு எத்தனை காம்பினேஷன்ஸ் வரலாம் 2 காம்பினேஷன்ஸ் ஓகே நார்மலாக நம்ம ப்ரீவியஸ்லாம் என்ன பண்ணுவோம் இன்புட் வேரியபிள்ஸ் பொறுத்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் டேபிள் நம்ம ஃபார்ம் பண்ணுவோம் தட் இஸ் ட்ரூத் டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே பட் மல்டிப்ளெக்சரில் நம்ம செலெக்ஷன் லைன் பொறுத்து தான் டேபிள் ஃபார்ம் பண்ணணும் ஃபைன் ஸோ ஏன் நம்ம வந்து செலெக்ஷன் லைனை வச்சு நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுறோம் பிகாஸ் செலெக்ஷன் லைன் எந்த இன்புட்டை செலக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நமக்கு அவுட்புட் வரும் ஃபைன் ஸோ அதனால செலெக்ஷன் லைன் பொறுத்து தான் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே ஸோ இந்த டேபிள் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன் டேபிள்னு சொல்லுவோம் ஓகே ஸோ ஃபங்க்ஷன் டேபிளில் டேபிள் போட்டுக்கோங்க இன்புட் வேரியபிள் போடக்கூடாது பட் செலெக்ஷன் லைன் போடணும் ஓகே செலெக்ஷன் லைன் அண்ட் அவுட்புட் ஒய்ன்னு போடணும் ஓகே இப்போ செலெக்ஷன் லைன் வந்துட்டு ஒரே ஒரு செலெக்ஷன் லைன் தான் வந்துருக்கு தட் இஸ் M = 1 அப்போ எத்தனை காம்பினேஷன்ஸ் வரலாம் 2 காம்பினேஷன்ஸ் வரலாம் பை த ஃபார்முலா 2 பவர் ஓகே எம்னு போட்டுக்கலாம் 2 பவர் எம்னா 2 பவர் 1 அப்போ 2 காம்பினேஷன்ஸ் வரலாம் என்னென்ன வரலாம் 0 or 1 வரலாம் இப்போ எஸ் வேல்யூ தட் இஸ் செலெக்ஷன் S0 செலெக்ஷன் வேல்யூ 2ன்னு வருதுன்னா உனக்கு எத்தனை காம்பினேஷன்ஸ் வரலாம் 4 காம்பினேஷன்ஸ் வரலாம் ஃபைன் இப்போ எனக்கு ஒரே ஒரு செலெக்ஷன் லைன் வந்துருக்கிறதுனால 2 காம்பினேஷன் தான் ஸோ 0 1ன்னு போட்டுட்டேன் ஸோ 0வாக இருக்கும் போதில் எனக்கு என்ன அவுட்புட் வரலாம் I0 நான் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ செலெக்ஷன் லைன் ஓகே செலெக்ஷன் லைன் இந்த செலெக்ஷன் லைன் 0 or 1 0வாக இருக்கும் போது I0 பொறுத்து அவுட்புட் வரலாம் செலெக்ஷன் லைன் 1ஆக இருக்கும் போதில் I1 பொறுத்து அவுட்புட் வரலாம் ஃபைன் ஸோ நான் எப்படி எழுதுறேன் ஃபங்க்ஷன் டேபிள் கேர்ஃபுல்லாக பாரு S0 வேல்யூ 0வாக இருக்கும்போது அவுட்புட் எனக்கு என்ன பேஸ் பண்ணி வரும் I0 பேஸ் பண்ணி வரும் செலெக்ஷன் லைன் 1ஆக இருக்கும் போது எனக்கு எது பேஸ் பண்ணி வரும் I1 பேஸ் பண்ணி வரும் ஓகே இப்போ 0னா S0 பார் 1னா நான் S0ன்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ லாஜிக் எக்ஸ்பிரஷன் இந்த டேபிள் வச்சு எழுதணும் அப்போ y வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா ஓகே ஸோ y வேல்யூ வில் பி பேஸ்ட் ஆன் the inputs okay will be based on the inputs I0 I1 so y வேல்யூ எப்படி எழுதணும்னு பாரு ஓகே ஸோ y எப்படி எழுதணும்னு பாரு தட் இஸ் ஜீரோக்கு நம்ம என்ன எழுதியிருக்கோம் S0 பார் ஸோ y வேல்யூ வில் பி பேஸ்ட் ஆன் செலெக்ஷன் லைன் அண்ட் இன்புட் ஸோ ஜீரோக்கு S0 பார் ஸோ S0 பார் இன்ட்டு I0 ஓகே ஸோ S0 பார் இன்ட்டு I0 செகண்ட் இது என்ன அவுட்புட் வர சான்ஸ் இருக்குது இப்போ 1 செலெக்ஷன் லைன் 1 வந்துச்சுன்னா அவுட்புட் I1 வரலாம் ஸோ 1க்கு நம்ம என்ன எழுதிருக்கோம் S0 ஸோ y வேல்யூ வந்து 1ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு அவுட்புட் எப்படி வரலாம் S0 இன்ட்டு I1 ஸோ எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும் y is equal to S0 பார் இன்ட்டு I0 ஓகே இந்த அவுட்புட் பொறுத்து தான் ஓகே செலெக்ஷன் லைனை பொறுத்து தான் அவுட்புட் வந்து ஓகே எந்த இன்புட்டை செலெக்ஷன் லைன் செலக்ட் பண்ணுதோ அந்த இன்புட்டை பொறுத்து தான் என்ன பண்ணும் அவுட்புட் வரும் ஸோ என்னென்ன அவுட்புட்ஸ்லாம் வர சான்சஸ் இருக்குது 0 வந்து S0 பார் அண்ட் 1 is S0 ஓகே ஸோ S0 பார் இன்ட்டு I0 அண்ட் S0 இன்ட்டு I1 ஓகே ஸோ நம்மளுக்கு கிடச்சிக்கிற எக்ஸ்பிரஷன் என்ன y is equal to X0 பார் I0 ப்ளஸ் S0 இன்ட்டு I1 ஃபைன் ஸோ இதுக்கு நம்ம லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிடலாம் மேலே S0 பார் வரைஞ்சிக்கும் இந்த சைடு வந்துட்டு I0 இன்புட் வேரியபிள்ஸ் வரைஞ்சிக்கும் மேலே செலெக்ஷன் லைன் வரைஞ்சிக்கும் செலெக்ஷன் லைனில் வந்து ஒரு லைன் போட்டுக்கும் இதுக்கு வந்து நாட் ஆப்ரேட்டர் எடுத்துக்கும் இப்போ நமக்கு y வேல்யூ என்ன வருது S0 பார் இன்ட்டு I0 ஸோ S0 பார் இன்ட்டு I0 ஒரு AND கேட் அண்ட் தென் S0 and then I1 அது ஒரு AND கேட் போட்டு ரெண்டையும் OR கேட்டில் கனெக்ட் பண்ணி அவுட்புட் y வந்து எழுதிடும் ஃபைன் ஸோ திஸ் go implement 2:1 multiplexer. So in this video we are going to see okay designing of 4:1 multiplexer. Okay, so design 4:1 multiplexer. ஓகே ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இன்புட் லைன்ஸ் எத்தனைன்னு பார்க்கணும் இன்புட் லைன்ஸ் கால்குலேட் பண்ண பிறகு செலெக்ஷன் லைன்ஸ் என்னன்னு பார்க்கணும் ஃபைன் ஸோ ஃபஸ்ட்டு மக்ஸ் தட் இஸ் அது வந்து நார்மலாக மல்டிப்ளெக்சர் எந்த ஃபார்மில் இருக்கும் தட் இஸ் n:1 ஓகே ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளமில் 4:1 கொடுத்துருக்காங்க ஸோ 4:1 அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் இருக்கும் தட் இஸ் n is equal to
4. ஓகேவா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா நம்ம செலெக்ஷன் லைன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ செலெக்ஷன் லைன்ஸ் எந்த ஃபார்மில் கண்டுபிடிப்பேன், தட் இஸ் 2 power m is to n. ஓகே, ஸோ 2 power m is to n நமக்கு இப்போ செலெக்ஷன் m is nothing but number of selection line, n is number of input lines. அப்போ 2 power m is to என்னுடைய வேல்யூ என்ன 4. அப்போ 2 power 2 நான் எழுதலாம். ஓகே, பிகாஸ் நான் m வேல்யூ கால்குலேட் பண்ணுறதுக்காக எப்படி எழுதுறேன். ஓகே, ஸோ 4 நம்ம எப்படி எழுதுனா 2 squared அப்படின்னு எழுதலாம். இப்போ நான் m வேல்யூ வேணா m is equal to 2. அப்போ நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் என்ன 4. ஓகே, தென் செலெக்ஷன் லைன்ஸ் என்ன 2. ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ பிளாக் டயக்ராம் எப்படி வரைவேன், 4:1 மேக்ஸ்ன்னு வரைவேன். கீழே செலெக்ஷன் லைன்ஸ் நமக்கு என்ன எத்தனை வந்திருக்கு, 2 வந்திருக்கு. ஸோ S0 S1 எழுதுவேன். நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் எத்தனை வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் 4 வந்திருக்கு. ஸோ I0, I1, I2 and I3. ஓகே, இது வந்து அவுட்புட். ஒரே ஒரு அவுட்புட். மல்டிப்ளெக்ஸில் என்ன வரும், நிறைய இன்புட் லைனில் இருந்து ஓகே ஒரே ஒரு அவுட்புட் லைன் தான் வரும். ஸோ அதனால் ஒரே ஒரு அவுட்புட் லைன் Y. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் இஸ் நத்திங் பட் யுவர் ஃபங்க்ஷன் டேபிள். ஸோ ஃபங்க்ஷன் டேபிள் எப்படி போடுவீங்க, சாரி. ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் டேபிள் எப்படி போடுவீங்க, தட் இஸ் S0, ஓகே, S1, S0, ஓகே, லாஸ்ட்டில் அவுட்புட் வேரியபிள் Y. ஓகே, ஸோ அவுட்புட் வேரியபிள் Y. அவளுக்கு என்ன பிளாக் டயக்ராமில் நம்ம கிடச்சிருக்கு, தட் இஸ் S0, S1 செலெக்ஷன் லைன்ஸ் அண்ட் 4 இன்புட் லைன்ஸ். ஃபைன். ஸோ இப்போ நம்ம செலெக்ஷன் ஃபங்க்ஷன் டேபிள் எப்படி போடணும், S1, S0 நம்ம எழுதிடுறோம். ஓகே, அப்போ 2 செலெக்ஷன் லைன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு எத்தனை காம்பினேஷன்ஸ் வரலாம், 4 காம்பினேஷன்ஸ் வரலாம். ஃபைன். அப்போ வந்து 0 0 0 1 1 0 1 1. ஓகே, ஸோ இதை பொறுத்து தான் அந்த செலெக்ஷன் லைன் எந்த இன்புட்டை செலக்ட் பண்ணுதோ அதை பொறுத்து தான் நம்ம அவுட்புட் வந்து Y வந்து அக்கர் ஆகும். ஃபைன். இப்போ அது 0 0 செலக்ட் ஆனால் நம்மளுக்கு அவுட்புட் Y0 இருக்கும். 0 1 செலக்ட் பண்ணால் I1, 1 0 I2, 1 1 I3. இது எது இன்புட் வேரியபிள்ஸ். நான் எனக்கே சொன்னேன், செலெக்ஷன் லைன் எந்த இன்புட்டை செலக்ட் பண்ணுதோ அந்த இன்புட்டை பொறுத்து தான், அந்த ஒரு இன்புட்டை பொறுத்து தான் எது அக்கர் ஆகும், அவுட்புட் அக்கர் ஆகும். ஓகே, அப்போ செலெக்ஷன் லைனை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், டேபிள் போடணும். ப்ரீவியஸில் உள்ள இதில் என்ன பண்ணுவோம், நம்ம இன்புட் வேரியபிள்ஸ் வச்சு தான் ட்ரூத் டேபிள் நம்ம எழுதுவோம். பட் மல்டிப்ளெக்சரில் நம்ம எதை வச்சு டேபிள் ஃப்ரேம் பண்ணணும், ஓகே, செலெக்ஷன் லைன்ஸ் வச்சு ஃப்ரேம் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் டேபிள் நம்ம போட்டுட்டோம். ஓகே, இப்போ அடுத்தது லாஜிக் எக்ஸ்பிரஷன். லாஜிக் எக்ஸ்பிரஷனில் நம்ம எனக்கே சொன்னேன், 0னா அது எது எப்படி எழுதுவோம், நம்ம காம்ப்ளிமெண்ட்டில் எழுதுவோம். 1னா அன்காம்ப்ளிமெண்டடில் எழுதுவோம். அப்போ 0 எப்படி எழுதலாம், இப்போ இங்கே 0 வந்துச்சுன்னா S1 பார், இங்கே 0 வந்துச்சுன்னா S0 பார். ஓகே, அப்போ S1ல் 1 இருந்துச்சுன்னா S1 எப்படி எழுதுவேன், S1. அதே மாதிரி இங்கே 1 இருந்துச்சுன்னா தட் இஸ் S0ன்னு எழுதுவேன், தட் இஸ் S0ன்னு எழுதுவேன். ஓகே, இப்போ லாஜிக் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதுவோம், 0 0 நம்ம எப்படி எழுதலாம், S1 பார் S0 பார். 0 1 எப்படி எழுதலாம், S1 பார் S0. 1 0 எப்படி எழுதலாம், S1 S0 பார். 1 1 S1 S0. ஓகே, S1 S0 எந்த ஒரு பார் வராது. ஃபைன். இப்போ நம்ம லாஜிக் எக்ஸ்பிரஷன் Y எப்படிலாம் அக்கர் ஆகலாம், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஒரு அவுட்புட்ஸ்லாம் வரலாம். ஓகே, இதையும் எழுதணும். ஃபைன். ஸோ S1 பார் S0 பார் I0 ப்ளஸ் S1 பார் S0 I1. ஓகே, அண்ட் தென் இது S1 S0 பார் I2. ஓகே, S1 S0 I3. ஓகே, ஸோ இந்த டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் எல்லாம் வரலாம். இப்போ வந்து S1 தட் இஸ் 0 0 செலக்ட் பண்ணால் இந்த அவுட்புட் வந்துருக்கலாம், இது மட்டும் வரும். ஓகே, இது மட்டும் வரும். ஓகே, இது மட்டும் வரும். சப்போஸ் 0 1 செலெக்ஷன் லைன் வந்து 0 1 இருந்து இன்புட் I1 செலக்ட் பண்ணால் இது அவுட்புட் வரும். ஓகே, சப்போஸ் I2 இருந்துச்சுன்னா இது, I3 இருந்துச்சுன்னா இந்த அவுட்புட் மட்டும் வரும். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் அவுட்புட்ஸ் தட் கேன் அக்கர் இன் 4:1 மேக்ஸ். ஃபைன். ஸோ இப்போ லாஜிக் டயக்ராம் வரைஞ்சிடலாம். ஸோ லாஜிக் டயக்ராம் அதே மாதிரி S1 S0 வரைஞ்சிக்கோ, அண்ட் தென் நாட் ஆப்ரேட்டட் கொடுத்துக்கோ. இங்கே இன்புட்ஸ் I1 I2 சாரி I0 I1 I2 I3 எழுதிக்கோ. ஃபைன். ஸோ I3 இங்கே எழுதிக்கோ. கனெக்ட் கனெக்ட் பண்ணி இந்த 4 எக்ஸ்பிரஷனையும் என்ன பண்ணிடு, ஆண்ட் கேட்டில் போட்டு ஓகே அது எல்லாத்தையும் ஆர் கேட்டில் கனெக்ட் பண்ணி அவுட்புட் Yன்னு எழுதணும். ஓகேவா? ஸோ இது எப்படி எழுதியிருப்பேன், ஃபஸ்ட்டு வந்து ஒன்றே மட்டும் சொல்லித்தரேன். S1 பார் S0 பார் I. அப்போது S1 பார்லேருந்து ஒரு கனெக்ஷன், தென் S0 பார்லேருந்து ஒரு கனெக்ஷன், தென் I0. ஓகேவா? ஸோ I0. அதே மாதிரி ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் நம்மளுக்கு என்ன வருது, தட் இஸ் S1 பார் S0 I1. ஓகேவா? ஸோ ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் என்ன வருது, S1 பார் S0 I1. அப்போது S1 பார் S0 I1 நம்ம என்ன பண்ணணும் எழுதணும். இங்கே வந்து I3. ஓகேவா? இங்கே I3. இதே மாதிரி 4 எக்ஸ்பிரஷனையும் நம்ம லாஜிக் டயக்ராமில் என்ன பண்ணிடணும், வரைஞ்சிடணும். ஸோ திஸ் ஹவ் யூ டிசைன் 4:1 மல்டிப்ளெக்சர்.